Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ப வந்து யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். இதுல என்னென்ன கவரேஜ் ஆகுதுன்னா, பேங்கிங் எக்ஸாமுக்கு ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸுமே வந்து ஒன் ஸ்டாப்பா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்க் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா கிளியர் பண்றதுக்கு நமக்கு இந்த எலைட் பாஸ் 1 வாங்குனாலே போதும். ஃபுல் எக்ஸாம் பேக் ஃபுல்லாவே நமக்கு வந்து கவர் ஆகும். இதுல வந்து KR35 என்ற கூப்பன் யூஸ் பண்ணா உங்களுக்கான கூப்பனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த எலைட் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் K10 செஷன், மெயின்ஸ் ரிலேட்டடான இங்கிலீஷ், ரீசனிங்ன்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்குமே வந்து ஒரு ஒன் ஷாட்டா உங்களுக்கு கிடைக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வந்து உங்களால அவைலபிள் பண்ண முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி, மந்த்லி மேகசின் பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லா வருது. ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இன் விச் ஸ்டேட் வாஸ் த ராஜ் பவன் ஆனந்தன் ஸ்கீம் அன்னதான் ஸ்கீம் லான்ச்டு இன் ஜூன் 2025 டு சப்போர்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபீட் த நீடி. எந்த ஸ்டேட் வந்து ரீசெண்டா வந்து ராஜ்பவன் அன்னதான் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பேஷண்ட்டுக்கோசரம். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. எந்த ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா கோவால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்பனா இப்ப ஜூன்ல ராஜ்பவன் அன்னதான் ஸ்கீம் எங்க லான்ச் பண்ணாங்கன்னா கோவால லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரள கவர்னர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் தான் வந்து கேரளாவோட கவர்னர். அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் கோவா கவர்னருமே வந்து அப்ப இருந்தாரு. ஓகேங்களா? ஓகேங்களா? லான்ச் பண்ணது வந்து கேரளாவோட கவர்னர். அவர் லான்ச் பண்ணது கேரளா கவர்னர். அவரோட இந்த பிரசன்ஸ் யாரோட பிரசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கோவாவோட கவர்னரும் பிளஸ் வந்து சீஃப் மினிஸ்டர். கோவாவோட கவர்னர் பிளஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் 2 பேரோட இந்த பிரசன்ஸ்ல வந்து கேரளா கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கோவாவோட கவர்னர் பார்த்தீங்கன்னா, PS ஸ்ரீதரன் பிள்ளை. ஓகேங்களா? அதே சிஎம் பார்த்தீங்கன்னா, பிரமோத் சவாந்த். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, what is the theme of GST Day 2025 observed annually on July 1st in India? என்ன அதுக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா, GST சிம்பிளிஃபையிங் டாக்ஸஸ் எம்பவரிங் சிட்டிசன்ஸ்ன்றது தான் வந்து ஜூலை 1 GST டேக்கான தீம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி டே வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது வந்து ஜூலை 1. ஓகேங்களா? இது வந்து எத்தனாவது ஆனிவர்சரி பார்த்தோம்னா கண்டினியூஸா 8th டைம் வந்து இது வந்து அப்சர்வ் பண்றது ஜிஎஸ்டிக்கான தீம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி சிம்பிளிஃபையிங் டாக்ஸஸ் எம்பவரிங் சிட்டிசன்றது தான் வந்து அதுக்கான தீம். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜிஎஸ்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 2017ல தான் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து இது பண்ணுது. ஓகேங்களா? ஜிஎஸ்டிக்கான ஸ்லாப் நமக்கு தெரியும். எத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, அடுத்து பார்த்தோம்னா 28% சொல்லிட்டு இது ஜிஎஸ்டிக்கான ஸ்லாப். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து சிஜிஎஸ்டின்னு தனியாக இருக்கு. ப்ளஸ் வந்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் வைஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து சென்ட்ரல் வைஸ்டு 2 ஜிஎஸ்டி வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்டு சென்ட்ரல். அது இல்லாமல் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 101 அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2016ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, what was the theme of National Doctors Day 2025 celebrated on July 1, 2024ல செலிப்ரேட் பண்ண நேஷனல் டாக்டர்ஸ் டே ஜூலை 1ல செலிப்ரேட் பண்ணதுல வந்து அதோட தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். நம்மளுடைய பெயின்ஸ் எல்லாம் ஹீல் பண்றாங்களா, அதை குணப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்றாங்க அந்த மாஸ்க் பின்னாடி. நேஷனல் டாக்டர்ஸ் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ்ட் இன் ஜூலை 1 அப்சர்வ் பண்றது. தீம் பார்த்தோம்னா, பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ், ஃபோக்கஸிங் மெயினாக எதுனா எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் ஆஃப் டாக்டர்ஸ்க்கான தீமா வந்து இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது யாரோட மெமரினால வந்து இந்த டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பிதன் சந்திரபாய். ஓகேங்களா? இவர் வந்து பர்த் அண்ட் டெத் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அவருடைய நினைவாக தான் வந்து இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் அதாவது அப்சர்வ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ இது வந்து பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1991ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க.
மெயினாக வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை வந்து ஹைலைட் சொசைட்டியில் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலை வந்து ஒரு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மற்றது எல்லாமே வந்து ஒரு முன்னோடியாக ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்கோசரம் இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who authored the children's health awareness book Swasthya Ki Prahari released by Uttarakhand CM June 2025. அதாவது இப்போ ரீசெண்டாக புக் எழுதியிருக்காங்க ஸ்வஸ்திகா கி பிரஹாரி அப்படின்னு கூடிய ஒரு சில்ட்ரன் ஹெல்த் அவேர்னஸ், குழந்தைகளுக்கான ஹெல்த் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு புக்கை ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆத்தர். அவங்க வந்து யாரு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டோட சிஎம். ஓகேங்களா. அந்த புக்கான ஆத்தர் யார் பார்த்தோம் அப்படின்னா லலித் சௌரியா அப்படின்னு கூடியவங்க தான் வந்து அந்த புக்கை எழுதினவங்க. சரிங்களா. உத்தரகாண்டோட சிஎம் புஷ்கர் சிங் தாமி அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓகேங்களா. பட் ஆனால் புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லலித் ஷௌரியா அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கை எழுதினவங்க. இவர் வந்து ஒரு சில்ட்ரன் எய்ம்ட் அட் டீச்சிங் சில்ட்ரன் அபவுட் த ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் ஹைஜீன், குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த் ஹைஜீனையும் அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரனுக்கான லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இவங்க எழுதின புக் எல்லாமே வந்து சில்ட்ரன் ரிலேட்டடான புக்காக தான் இருக்கும். ஸோ இவங்களை வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சர் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சில்ட்ரன் லிட்ரேச்சர் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who became the first Indian shuttler to win a BWF World Tour title in 2025 by clinching men's single title at the US Open. ஓகேங்களா. யார் ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து இந்தியன் ஷட்லர் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் ஷெட்டி அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்த ஆயுஷ் ஷெட்டி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சுன்னா மெய்டன் BWF வேர்ல்டு டூர் டைட்டில் அட் த 2025 US ஓப்பன் கண்டக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா யூஎஸில். யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கனடாவை சேர்ந்த பிரையன் யாங் அப்படின்றவங்கள தான் வந்து தோக்கடிச்சு வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்தியன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வின்னர் இந்த 2025. ஓகேங்களா. மென் சிங்கிள் டைட்டில். அதே உமன் சிங்கிள் டைட்டிலில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா பீவன் ஜாங் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா யூஎஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which university developed the world's first silicon free computer using 2D material in June 2025. எந்த யூனிவர்சிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பெனின்சுலேவியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் வந்து அந்த யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து 2025 ரிசர்ச்சர்ஸ் அட் பெனின்சுலா வந்து பென் ஸ்டேட் யூஎஸ்ஏல இருக்கக்கூடியது பில்ட் த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சிமாஸ் பேஸ்டு என்டையர்லி வித்தவுட் சிலிக்கான் இல்லாமல் ஒரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிமாஸ் பேஸ்டு கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யூஸிங் எந்த யூஸ் பண்ணி சப்போஸ் சிலிக்கான் இல்லாமல் எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அல்ட்ரா தின் 2D மெட்டீரியல் வந்து நானோமீட்டர் ஸ்கேலில் யூஸ் பண்ணி இந்த சிமோஸ் பேஸ்டு கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சிமோஸ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் CMOSன்றது. ஓகேங்களா. 2D மெட்டீரியல்ன்றது நமக்கே தெரியும். 2D 3D 3 டைமென்ஷனல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சேம் அதே 2D மெட்டீரியலை வச்சு எனபிள் லோ பவரும் ப்ளஸ் வந்து ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி மூலிமா வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பென் ஸ்டேட் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் பெனின்சுலேவியா, எங்கன்னா USA. ஓகேங்களா. இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஃபார் போஸ்ட் சிலிக்கான் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization developed India's first indigenous photonic radar unveiled in June 2025 for advanced stealth detection. எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோனிக் ரேடார் அன்வீல்டு எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா DRDO தான் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஃபோட்டோனிக் ரேடார். ஓகேங்களா. ஃபோட்டோனிக் ரேடார் டிசைன்டு பை LRDE பெங்களூரில். ஓகேங்களா. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் டிடெக்ஷன் கேப்பபிலிட்டிஸுமே வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. மெயினாக பார்த்தோம்னா LRDன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் LRDன்றது. ஓகேங்களா. இதனுடைய சேர்மன் அதாவது DRDO வந்து சேர்மன் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சமீர் பி காமத் அப்படின்றவர் தான் வந்து சேர்மன். ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. DRDO வந்து ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1958 தான் வந்து ஃபார்ம் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the new chief
of the research and analysis wing ராவ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இன் ஜூன் 2025ல யார் வந்து நியூ சீஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பராக் ஜெயின் அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா 1989ல் வந்து 1989 பேட்சை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கேட்டர்லேருந்து. ஓகேங்களா, இவர் தான் வந்து நியூ செக்ரட்டரி ஆஃப் ராக் வந்து நியூ செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க, RNDAW. ஓகேங்களா, எத்தனை இயர்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு 2 இயர் டேர்முக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்துன்னா ஜூலை 1, 2025 இருந்து. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரவி சின்ஹா அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் பராக் ஜெயினை வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த RNDAWன்றது என்னன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, வெளியூரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்சி. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி. இந்த ஏசிசின்றதை வந்து சேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, இந்த பராக் ஜெயின்றது முன்ன சொன்ன மாதிரி தான் 1989 பேட்சை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பஞ்சாப் கேட்டரில். ஓகேங்களா, ஸோ இந்த RNDAW வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968ல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which two Indian space tech companies signed a memorandum of understanding in June 2025 to provide என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த இந்தியன் ஸ்பேஸ் டெக்கோட கம்பெனிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா சாட்சியூர் அண்ட் துருவா ஸ்பேஸ் அப்படின்னு கூடிய 2 இந்தியன் ஸ்பேஸ் வந்து டெக் கம்பெனிஸ் வந்து மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேங்களா, ஸோ பெங்களூர் பேஸ்டு சாட்சியூர்ன்றது வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி, ஹைதராபாத் பேஸ்டு வந்து துருவா ஸ்பேஸ் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்கோசம் பார்த்தீங்கன்னா டு டெலிவர் EOAAS, அதாவது எர்த் அப்சர்வேஷன் ஆஸ் எ சர்வீஸ். இதனால பார்த்தீங்கன்னா கம்பைனிங் அனலிட்டிக்கலாக ப்ளஸ் சேட்டிலைட் டிசைன் லான்ச் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அதனுடைய டேட்டா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரே இதாக வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சாட்சியூர் பார்த்தோம் அப்படின்னா எர்த் அனாலிட்டிக்ஸ் அண்ட் அக்ரிடெக்னு கூடிய ஒரு கம்பெனி. இது துருவா ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு சேட்டிலைட்டுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்காங்க. துருவா செட்டிங் 2,80,000 ஸ்கொயர் ஃபீட் சேட்டலைட் ஃபேக்ட்ரி ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா 2,80,000 வந்து ஸ்கொயர் ஃபீட்டான சேட்டலைட் ஃபேக்ட்ரி வந்து துருவா கிட்ட இருக்கு. ஓகேங்களா, செட்டிங் அப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian B2B food and grocery e-commerce platform became the 5th unicorn of 2025 after raising 120 million வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எந்த இந்தியன் grocery e-commerce பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ஜம்போ டெயில் அப்படின்னக்கூடிய ஒரு இந்தியனோட பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஃபுட் அண்ட் கிராசரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இது. இது வந்து 5th யூனிகார்ன் 2025 5th யூனிகார்னாக வந்து இது வந்து ரைஸ் ஆகிருக்கு, அதாவது அந்த ப்ரைஸுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஜூன் 2025 பெங்களூர் பேஸ்டு இந்த ஜம்போ டெயில்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர் பேஸ்டான ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்த பெங்களூர் பேஸ்டு கம்பெனி தான் வந்து 5th யூனிகார்ன் பிளேஸ், இந்தியாவோட யூனிகார்ன் 2025 யூனிகார்ன் லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸில் இருக்குது. ஆஃப்டர் செக்யூரிங் எவ்வளோ கரன்சி பார்த்தோம்னா 120 million இன் சீரியஸ் டி ஃபண்டிங் லெட் பை SC வெஞ்சர். மொத்தம் 2 வெஞ்சர், SC வெஞ்சரும் ப்ளஸ் வந்து அர்டல் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதுக்கான ஃபண்டிங் SC வெஞ்சரும் ஏர்டெல் ஏஷியா தான் வந்து அதுக்கான ஃபண்டிங்கே வந்து கொடுக்குறது அந்த கம்பெனிக்கு. ஓகேங்களா, ஜம்போ டெயில் பெங்களூர் பேஸ்டு ஒன்று 5th இந்தியன் யூனிகார்ன் வந்து 2025 5th பிளேஸில் இந்தியா யூனிகார்ன் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஜம்போ டெயிலோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா பெங்களூரு. அதனுடைய டோட்டல் ஃபண்டிங் எவ்வளோனா 263 million. ஓகேங்களா, அதர் 2025 யூனிகார்ன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலைன், ஜஸ்பே, போர்ட்டர், ட்ரோல்ஸ் அப்படின்னக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த 2025 யூனிகார்ன் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. யூனிகார்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்டார்ட் அப்பு. அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா $1 வந்து 1 billion ப்ளஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். வேல்யூட் அட் 1 billion ப்ளஸ்னா அதுக்கு மேலே. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் CEO அதுக்கான CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வெங்கடேஸ்வரன்றவங்க தான் அதுக்கான CEO. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015ல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
Which fintech company launched India's first UPI-powered bank branch and UPI credit card in June 2025? எந்த fintech கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைஸ் அப்படின்னக்கூடிய ஒரு fintech கம்பெனி தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூபிஐ பவர்டு பேங்க் பிரான்ச் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, பெங்களூர் பேஸ்ட் ஸ்லைஸ் என்னக்கூடிய ஒரு கம்பெனி என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லைஸ் யூபிஐ கிரெடிட் கார்டு. அது இல்லாமல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூபிஐ பவர் பேங்க் பிரான்ச்சுமே வந்து பெங்களூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் மெர்ஜிங் வித் எதனுடைய மெர்ஜ் பண்ணி நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட கம்பைன் பண்ணி தான் வந்து 2024 இந்த ஃபர்ஸ்ட் யூபிஐ பவர் பேங்க் பிரான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பெங்களூர்ல. ஸ்லைஸோட ஹெட் குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. அதே NEFB அதாவது நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரூபே பேஸ்டு ஜீரோ ஃபீஸில் வந்து 3% கேஷ்பேக்கும் ப்ளஸ் இந்த ஸ்லைஸில் வந்து இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸ்லைஸின் 3 அப்படின்னு பார்த்தீங்களா, இதில் ரூபே பேஸ்டு இருக்குது, ஜீரோ ஃபீஸ் ப்ளஸ் வந்து 3% கேஷ்பேக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிரான்ச் எனபிள்ஸ் கார்ட்லெஸ் பேங்கிங் வியா யூபிஐ மூலிமா கார்ட்லெஸ் பேங்கிங்குமே வந்து இந்த பிரான்ச்சில் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மறக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் கிளாரிஃபைக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு RBI's IIP data released in June 2025, which components contributed the most to 72% growth in India overseas financial assets in 2015 ஃபினான்ஷியல் இயர் 2025? எதுக்கு வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கு? ஓகேங்களா, ஓவராலாக 72% growth வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் அசெட்டில் அதில் எந்த ஃபீல்டு எந்த காம்போனன்ட் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் அசெட்ஸ்க்கு தான் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் RBI இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன்ஸ் IIP டேட்டா படி பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 72% வந்து ரைஸ் ஆகியிருக்கு இதில் ஃபினான்ஷியல் அசெட்ஸில். ஓகேங்களா, மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 54% வந்து இன்க்ரீஸ் ஆகிங்கிறது மெயின் பார்க்கும்போது இந்த ரிசர்வ் அசெட்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து நமக்கான பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் இது இல்லாமல் நமக்கு வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது ப்ளஸ் வந்து கரன்சி அண்ட் டெபாசிட்ஸுமே இருக்குது. ப்ளஸ் வந்து ஆனால் பார்த்தோம்னா அதிகமான பர்சன்டேஜ் நமக்கு வந்துங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அசெட்ஸில் தான் வந்து 54% வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. இதில் 72%. RBIயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை, அதனுடைய கவர்னர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போ ஐஐபியோட நெட் பொசிஷன் வந்து ஐஐபின்றது வந்து நெட் பொசிஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அசெட்ஸ், அதாவது வெளியே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதனுடைய நெட் பொசிஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அசெட்ஸும் லியபிலிட்டிஸும் சேர்ந்தது தான் வந்து இந்த நெட் பொசிஷன் ஐஐபின்றது. ஓகேங்களா, ரிசர்வ் அசெட்ஸ் வந்து சொல்லும் போது இன்க்ளூட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இந்த ரிசர்வ் அசெட்ஸ்ன்றது என்னென்ன சேரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸும் சேரும், SDRும் சேரும், ப்ளஸ் வந்து கோல்டு, இது மூணுமே சேரும். எதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் அசெட்ஸ்ன்றதுக்கான மீனிங்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் அமேசான் ரீஜியன் கண்ட்ரி பிகேம் த ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் WHO மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன் ஜூன் 2025? எந்த அமேசான் ரீஜியன் கண்ட்ரி வந்து இந்த WHO மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வந்து வாங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுரினேம் அப்படின்னக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். ஓகேங்களா, அமேசான் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஜூன் 30 2025 சுரினேம் அப்படின்னக்கூடிய பிகேம் அந்த கண்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இந்த அமேசான் ரீஜன்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி மலேரியா ஃப்ரீ கண்ட்ரின்னு சொல்லி வாங்கியிருக்கிறது பை யார் சொன்னது பார்த்தீங்கன்னா WHO. ஆஃப்டர் எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பார்த்தோம்னா 70 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க ஆஃப் மலேரியா எலிமினேஷன் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா, WHOட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஜெனீவா. மலேரியா ஃப்ரீ நோ லோக்கல் கேசஸ் ஃபார் 3+ இயர்ஸ்க்கு வந்து இல்லாமல் இருக்கணும். அதாவது மலேரியா கேசஸே வந்து 3+ இயர்ஸ்க்கு வந்து இல்லாமல் இருந்தால் தான் அந்த இடம் வந்து மலேரியா ஃப்ரீ இதாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தோம்னா 46 கண்ட்ரிஸும் 1 டெரிட்டரியும் வந்து இதில் வந்து சர்டிஃபைட் ஆனது. சுரினேம்ன்றது பார்த்தோம் அப்படின்னா லொக்கேட்டட் இன் நார்தர்ன் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த சுரினேம் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 2025 Bonn Climate Change Conference SB62 held in June 16 to 26 2025 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பான் ஜெர்மனியில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, இந்த 62nd செஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த 62nd செஷன் ஆஃப் சப்சிடியரி பாடிஸ் ஆஃப் UNFCCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை வந்து SB62ன்னு சொல்லுவாங்க. வாஸ் ஹெல்ட் அட் எங்கே நடந்துச்சுன்னா வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் சென்டர் ஜெர்மனியில் பான் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா, இதன் மூலிமா பிரிங்கிங் டுகெதர் ஓவர்
5000 டெலிகேட்ஸ் வந்து இதன் மூலியமா வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டோட ஃபைனான்ஸும் பிளஸ் வந்து அதனுடைய அடாப்டேஷன் கோல்ஸ் பத்தியுமே வந்து இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட வந்து மெயின் பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ஃபைனான்ஸும் பிளஸ் வந்து அடாப்டேஷன் கோல்ஸ் பத்தியுமே வந்து இதுக்கான மெயின் மோட்டோ. ஓகேங்களா? யுஎன்எஃப்சிசியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, பான். அங்க தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் சென்டர் வந்து நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸும் SB62 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடியரி பாடி செஷன் எதுக்கு அண்டர்ல பார்த்தாங்க அப்படின்னா, யுஎன்எஃப்சிசிசி கீழ. ஜிஜிஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் மெயினா பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேட்டுக்கான ஃபைனான்ஸ், அடாப்டேஷன் பிளஸ் வந்து மிட்டிகேஷன் கோல்ஸ் தான் வந்து இதுக்கான மெயின் ஃபோக்கஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் சேட்டலைட் டிப்ளாய்மென்ட் இன் 2025 அக்கார்டிங் டு ஆர்பிட்டிங் நவ் அப்படின்னக்கூடிய ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குளோபல் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட் 2025ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தோம்னா 7th தான் வந்து இந்தியாவோட ரேங்க். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஆர்பிட்டிங் நவ் படி இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 7th வந்திருக்கு. ஓகேங்களா? எதில் பார்த்தோன்னா குளோபல் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட் 2025ல. ஓகேங்களா? இதில் மொத்தமாக பார்த்தோன்னா 136 ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் இருக்கு. விச் இஸ் யூஎஸ்ஏ தான் டாப் லிஸ்ட்ல இருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா 8530 சேட்டலைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டோட்டல் ஆக்டிவ் சேட்டலைட் ஆஸ் ஆஃப் ஜூன் 2025 படி 12,952 சேட்டலைட்ஸ் இருக்கு மொத்தமா. ஓகேங்களா? 12,952 சேட்டலைட்ஸ். 145 சேட்டலைட் மட்டுமே வந்து பார்த்தோம்னா 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் சேட்டலைட் டாமினேட் LEO. ஓகேங்களா? ஸோ காங்ஸ்பர்க் நானோ அவியானிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லூதியானா பேஸ்டான ஒரு அவியானிக்ஸ் இது. இதில் 105 கண்ட்ரிஸ் ஹேவ் ரிஜிஸ்டர்ட் சேட்டலைட். இதில் வந்து மொத்தமாக ரிஜிஸ்டர் பண்ண சேட்டலைட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா 105 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் ஒரு ரிஜிஸ்டர் சேட்டலைட். ஓகேங்களா? மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் வந்து குளோபல் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட்ல பார்க்கும்போது 7th ரேங்க் இருக்கு. அதில் ஆக்டிவ் சேட்டலைட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 136 ஆக்டிவ் சேட்டலைட். யார் இந்த ரிலீஸ் பண்றாங்க இந்த ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிட்டிங் நவ் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா What is India's rank in Global Unicorn Index 2025 released by Human Research Institute? ஓகேங்களா? Human Research Institute ஹுருன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் படி பார்க்கும்போது இந்தியாவோட ரேங்க் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3rd பிளேஸில் இருக்கு. ஓகேங்களா? ஆஸ் பர் ஹுருன்ஸ் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் படி இந்தியா ரிட்டைன்ட் 3rd பொசிஷன் குளோபலி வித் 64 யூனிகார்ன்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா யூஎஸ்ஏ வந்து 758 இருக்கு, சைனா வந்து 343 இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்தியா வந்து பார்த்தோம்னா 3rd பொசிஷன் அடுத்தது. அருண் இதனுடைய இன்ஸ்டியூட்டோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஷாங்காய், சைனா. யூனிகார்ன்ன்றது என்னன்னா பிரைவேட் ஸ்டார்ட் அப் வேல்யூ ஓவர் 1 பில்லியன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? 1 பில்லியன் சொன்ன மாதிரி. டாப் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா யூஎஸ்ஏல வந்து 758, சைனா 343, 3rd பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. ஜெர்மனி பார்த்தோம் அப்படின்னா 5th ரேங்க்ல இருக்கு, 36 யூனிகார்ன்ஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian company becomes the first to cross 15,000 megawatt of operational renewable energy capacity in 2025ல எந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதானி கிரீன் எனர்ஜி கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் டு கிராஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15,000 மெகாவாட் வந்து பண்ணியிருக்காங்க ஆஃப் ஓவர் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில். ஓகேங்களா? மெயின் பார்த்தோம்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் சர்பாசஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15,000 மெகாவாட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி வந்து கெப்பாசிட்டி ஆஃப்டர் கமிஷனிங் 1011.5 megawatt in Kawada, Gujarat, becoming the first Indian renewable energy film to reach this milestone. ரீச் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத்தில். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா 2015 தான். ஓகேங்களா? அதானி குரூப்போட பார்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னா 15,539.9 மெகாவாட் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆர்இ கம்பெனி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா பை இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which indigenous technology is being tested by DOT and NDMA in 2025 for real time mobile based disaster alerts. அதாவது ஒரு டிசாஸ்டர் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதுக்கான ரியல் டைம், அதாவது முன்கூட்டியே அதுக்கான அலர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த டெக்னாலஜின்னு பார்த்தோம் அப்படின்னா
சிபி சிஸ்டம் ஓகேங்களா, செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம். ரீசெண்டாக கூட நிறைய எல்லார் மொபைலுமே வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி ஒரு அலாரம் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், ஒரு டிசாஸ்டருக்கான அலர்ட்டுக்கான டெஸ்ட் தான் வந்தது. செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிஓடியும் டெலிகம்யூனிகேஷனும் ப்ளஸ் வந்து என்டிஎம்ஏ ரெண்டுமே சேர்ந்து வந்து நேஷன் வைட் டெஸ்டிங் ஃபார் செல் ப்ராட்காஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம் டெவலப்டு பை CDOT ஓகேங்களா, டு டெலிவர் ஏ ரியல் டைமில் அலர்ட்ஸ் டு ஆல் மொபைல் ஃபோன்ஸ் இன் அன் அஃபெக்டட் ஏரியா. எந்தெந்த இடத்துல வந்து அது அஃபெக்ட் ஆகுமோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ரியல் டைம் அலர்ட் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து மொபைல் ஃபோன் மூலிமா அலர்ட் கொடுக்கறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. CDOTோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. இந்த சிபி சிஸ்டம் பார்த்தோன்னா மொத்தம் 19 லாங்குவேஜஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. யூசர் ITU ரெக்கமெண்டேட்டை வந்து காமன் அலர்ட்டிங் ப்ரோட்டோகால், அதாவது அதை வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து மெயினாக அந்த இதுக்கான ப்ரோட்டோகால் வந்து கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்கும்போது SMS பேஸ்டு வந்து சேச்சட் சிஸ்டமும் இருக்குது. மெயினாக இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண டிஓடியும் ப்ளஸ் வந்து NDMA, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த செல் ப்ராட்காஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which organization signed an MOU with the Ministry of Youth Affairs and Sports in June 2025 to develop என்ன டெவலப் பண்ணுறதுக்குன்னா மை பாரத் 2.0 பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. இதுக்கான எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் ஓகேங்களா. டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனும் ப்ளஸ் வந்து MYAS ரெண்டுமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. DIC டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டு அப்கிரேட், என்ன அப்கிரேட் பண்ணுறதுக்குன்னா மை பாரத் 2.0 பிளாட்ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. மெயினாக இது என்ன பிளாட்ஃபார்ம் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ் யூத் என்கேஜ்மெண்ட் த்ரூ என்னன்னு டெக் ரிலேட்டடாகவும் அதாவது அக்சசிபிலிட்டிக்கும் டெக் ரிலேட்டடாகவும் வந்து அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதனுடைய மெயின் எய்ம் ஓகேங்களா. இந்த DICன்றது வந்து எது கண்டரில் வரும்னா மெய்டி டெக்னாலஜி கண்டரில் வரும் ஓகேங்களா. டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் மை பாரத்ன்றது வந்து மேரா யுவா பாரத்ன்னு சொல்லுவாங்க 2.0 வெர்ஷன் டு எக்ஸ்பெண்ட் ரிசர்ச் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கோசரம் இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த வெர்ஷனுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது மெயினாக பார்த்தோன்னா யூத்துக்கான ப்ரொமோஷன்ஸ், அதாவது யூத்துக்கான டெக் ரிலேட்டடாகவும் அவங்களோட அக்சசிபிலிட்டி ரிலேட்டடாகவும் வந்து இதோட மெயின் எய்ம் ஓகேங்களா. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கம்பைன் பண்ணினா MYASம் ப்ளஸ் வந்து DIC டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனும் சேர்ந்து தான் வந்து இதை டெவலப் பண்ணுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்த வெர்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the world's youngest person to summit Mount Elbrus, the highest peak in Europe in 2025. யார் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா தெக்பீர் சிங் அப்படின்றவர் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு யங்கஸ்ட் பர்சன். எத்தனை இயர்னு பார்த்தீங்கன்னா 2026 இயர் 9 month old தெக்பீர் சிங் பிகேம் த யங்கஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் டு சம்மிட் அதாவது இந்த மவுண்ட் எல்பிரஸை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எத்தனை மீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 5642 மீட்டர் வந்து ஹைட் அந்த இது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ரஷ்யாவில். ஏர்னிங் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த அத்தாரிட்டிஸ் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா 6 years 9 month ஓல்டான ஒரு தெக்பீர் சிங் ஓகேங்களா. இவங்க தான் வந்து அந்த மவுண்ட் எல்பர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓல்டு யங்கஸ்ட் பர்சனோட ஓல்டு ரெக்கார்டு இது ஓகேங்களா. 5642 மீட்டர் அந்த மவுண்ட் எல்பர்ஸோடது ஹைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state and union territories topped the MWE report 2020-25 ranking released in June 2025 for protected areas in India. எந்தெந்த ஸ்டேட்டு அது எந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் டாப் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டு அந்த சண்டிகர், கேரளாவும் சண்டிகர் தான் வந்து டாப் ரிப்போர்ட்டில் இருக்குது ஓகேங்களா. ஆஸ் பர் ME ரிப்போர்ட் படி பார்க்கணும். MEன்னு பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவால்வேஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அந்த இது ரிலீஸ் பண்ணுறது. யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா MOEFCCன்றவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டியூரிங் ICCON 2025 ரிலீஸ் பண்ணுது. இதில் பார்த்தோன்னா கேரளா தான் வந்து ஹையஸ்ட் ரேங்க்கு அமாங் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. சண்டிகர் தான் வந்து அமாங் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து அதிகமாக இருக்கிறது. மேனேஜ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பிளேசஸ். ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா கேரளா, யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா சண்டிகர் ஓகேங்களா. பர்சன்டேஜில் வந்து பார்க்கும்போது 76.2%, இதில் பார்த்தோன்னா 85.16%. MEEன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவால்வேஷன். யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா MOEFCC மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பூபேந்தர் யாதவ் தான். இதில் பார்த்தோன்னா 438 NPs
அண்ட் WLS அசஸ்டு. ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா WII டேராடூனில். ஓகேங்களா. லடாக் வந்து ரேட்டட் புவரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதனுடைய மேனேஜ்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷட்லர் டு வின் த BWF வேர்ல்டு டூர் டைட்டில் இன் 2025 பை கிளிஞ்சிங் மென் சிங்கிள் டைட்டில் அட் த US ஓப்பனில்? லக்ஷ்யா சென்னா, கிதம்பி ஸ்ரீகாந்தா, ஆயுஷ் ஷெட்டி, HS பிரணாய். இதுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணாதான் மெயின்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க்கும் இருக்கும். டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய குயிஸுமே வந்து அட்டன் பண்ணுங்க. பை பை.